ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைக் கம்பேரிஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பைக்குக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பைக் ரெண்டுமே இந்தியன் பிராண்ட், ரெண்டுமே ஒரு 160 சிசி கொண்டது தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 17 PS பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுமே 4 வால்ஸ் இன்ஜின், ரெண்டுத்துலேயும் ஃப்ரண்ட்டில் USD ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. திட்ட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சிமிலராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி எந்த பைக்கை பற்றிப்பா நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா? ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி 4V 2025 மாடல் தான் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. NS 160. ஸோ சமீபத்தில் எல்லா அப்டேட்டும் கொடுத்து இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிள் தான் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் எதுக்கு, அதான் தம்மையிலேயே பார்த்துட்டோமே அப்படிங்கிறீங்களா? ஸோ எனிவே எதையாவது சொல்லி ஆரம்பிக்கணும்ல, அதனால தான். ஸோ ரொம்ப குழப்பாமல் இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெண்டு வெஹிக்கிள் யாருக்கானது, இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, இதோட ஆன்ரோட் காஸ்ட்லாம் என்னது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பைக்கிலோட டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு ஒரு சில டிசைன் பிடிக்கும், எனக்கு பர்சனலி ஒரு சில டிசைன் வந்து பிடிக்கும். பட் என்னோட ஒப்பீனியனை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா அப்பாச்சியை விட என்எஸோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்எஸ்மே வந்து ஒரு 10 வருடமாக இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சின்ன அப்டேட் தான் வந்து இந்த என்எஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த என்எஸோட டிசைன் வந்து சீரியஸ்லி யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைனாக பார்க்கும்போது என்எஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்பாச்சி 160 4Vயோட கம்பேர் பண்ணும்போது. என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு வெஹிக்கிளோட ஃபியூயல் டேங்க்குமே வந்து 12 லிட்டர் தான். ஒரு 40 கிலோமீட்டர் ரெண்டுமே மைலேஜ் கொடுக்குதுன்ற பட்சத்தில் உங்களால் ஒரு 480 கிலோமீட்டர் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். மேலே இருக்கக்கூடிய கவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து டேங்க் வந்து இருக்கும். டேங்கோட அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு 160 சிசி பைக்கை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா யங்ஸ்டருக்கு ஒரு பிடித்தமான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 160 செக்மெண்ட் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லையும் நிறைய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாச்சி நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிற்கக்கூடிய அப்பாச்சி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அறிமுகமான அப்பாச்சி 160 4V. இதில் சில மாற்றங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதை பாருங்கள். இப்போ நடந்திருக்க மாற்றங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 37 மில்லிமீட்டர் கூடிய அப்சைட் டவுன் ஃபோர்க்கு. கிளச் லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு, அதுக்கப்புறம் பிரேக் லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. டூயல் சேனல் ABS இந்த வெஹிக்கிளில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்எஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு LED ஹெட்லைட்டாக இருக்கட்டும், USB சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாடல் தான் இங்கே நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, எனிவே இந்த வெஹிக்கிளில் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வித்தியாசங்களுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஹெட்லைட்ஸ். ஸோ ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. DRLs இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்பாச்சியோட ஹெட்லைட்டோட கம்பேர் பண்ணும்போது என்எஸோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த பார்க்கும்போதே அந்த யங்ஸ்டரை கவரக்கூடிய வகையில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க என்எஸில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ். டெய்லைட் ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா LED டெய்லைட்ஸ் தான். பட் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பாச்சியில் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக எல்இடியில் இருக்கிற மாதிரி போயிருக்காங்க பஜாஜ் என்எஸ் பொறுத்த வரைக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து USD ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படிங்கிறீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. நான் ரெண்டுத்தோட ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன். சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் வந்து சிட்டிக்கு தகுந்த மாதிரி, அதாவது மேடு பள்ளத்தெல்லாம் விட்டாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த ரெண்டு வெஹிக்கிளோட சஸ்பென்ஷனுமே. ரியரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் சஸ்பென்ஷனில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக சீட் டைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ என்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்துடலாமா? சீட் ஹைட் வந்து 805 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நகர்த்தவே முடியல. அதுமாதிரி வெயிட் வந்து சும்மா சொல்லக்கூடாது. என்எஸ் வந்து ஒரு 152 கிலோ வெயிட் இருக்குது. அப்பாச்சியோட கம்பேர் பண்ணும்போது வெயிட்டுங்கிறது அதிகம். அப்பாச்சி வந்து 146 கிலோ தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா திட்ட ஒரு 6 கிலோ வெயிட்டுங்கிறது இது வந்து அதிகமாக இருக்குது.
பட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் நகர்த்தும் போதே ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்பாச்சி வந்து ஒரு 6 கிலோ தான் கம்மி, பட் இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாக ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ரைடிங் போஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த உட்காரக்கூடிய அந்த ரைடிங் போஸ்டரே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. டேங்கோட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டக்கான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட் ஹைட்டு 805, என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக 2 காலையும் வந்து கீழே வைக்க முடியுது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.5க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியோட கம்பேர் பண்ணும்போது என்எஸோட பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, குஷனிங்கும் வந்து பெட்டராகவே இருக்குன்னு சொல்லுவேன். பட் சீட் ஹைட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் அந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ காலை தூக்கி போடும்போது என்எஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஹேண்டில் பார் வந்து என்எஸில் வந்து உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிளில் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், இதில் வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எனிவே இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியாச்சு. நம்ம டேரெக்டாக அதோட சீட்டிங் கம்ஃபர்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ அப்பாச்சியோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட்டே சொன்னல, வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வண்டி அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் நகர்த்தும் போது ஹேண்டில் பண்ணும்போதே உங்களால் கண்டிப்பாக வந்து உணர முடியும். 6 கிலோ வெயிட் கம்மினாலும் அதை வந்து உணர முடியுது அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதோட ரைடிங் போஸ்டர், ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப அதோட பார்க்கும்போது கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மடக்கி உட்கார்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் 2 வெஹிக்கிளோட அந்த ரைடிங் போஸ்டரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ யங்ஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து RTR 160 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5.5 கீழெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு ரைடிங் போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட கேமராமேன், அதாவது எடிட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஃபீட் இருக்க ஆள். ஸோ அவரெல்லாம் உட்காரும்போது இந்த டேங்க்கில் என் கால் ஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லை, அவருக்கு டேங்கை தாண்டி மேலே வந்துருச்சு கால். ஸோ அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாரு. ஸோ ஹைட்டாக இருக்க நபர்களுக்கு இது அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஷார்ட் ரைடராக இருக்கீங்கன்னா மேபி இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஷார்ட் ரைடருக்கு நான் கண்டிப்பாக அப்பாச்சியை ப்ரிஃபர் பண்ணுவேன். டாலான ரைடர்ஸ்க்கு என்எஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அடுத்ததாக சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 வெஹிக்கிலுமே வந்து USD 4 தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் USD 4 இருக்கும்னு நினைக்கும் போது மேபி இது கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குமோ, இந்த ஒவ்வொரு பள்ளத்துலையும் விட்டால் கையில் அந்த ஷாக் தெரியுமோ அப்படின்றது போல் எதிர்பார்த்தேன். பட் 2 வெஹிக்கிள்லையும் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு சாஃப்டர் சைடாக தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை ஈஸியாகவே இது வந்து ஹேண்டில் பண்ணுது. அதே மாதிரி கார்னரிங்லாம் எடுக்கிறீங்கன்னும் போதுமே இதோட கார்னரிங் ஸ்டெபிலிட்டி 2 வெஹிக்கிலுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. டயர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு என்எஸில் வந்து கொஞ்சம் அகலமான டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 100 செக்ஷன் டயரு, இதில் 90 செக்ஷன் டயரு. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிலுமே 130 செக்ஷன் டயர்ஸ் தான், 17 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் 2 வெஹிக்கிலையும் கொடுத்துருக்காங்க. பட் அப்பாச்சியில் ரியரில் ரேடியல் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்னர்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு அப்பாச்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மேபி அது ரேடியல் டயர்லாம் கொடுத்துருக்கனால கூட இருக்கலாம். பட் என்எஸ்ஸையும் எந்த வகையிலையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு ஹைவே ஒரு 80-90ல் க்ரூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்ன ஒரு கார்னர்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக அதுவே வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் இங்கே ஹைவேஸில் ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக பட்டது அப்பாச்சியோட அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக பிரேக்கிங். 2 வெஹிக்கிலுமே உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக்கு என்எஸில் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் 240 mm பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்பாச்சியில் ஃப்ரண்ட்டில் 270, ரியரில் 240. பட் நான் இங்கே பிரேக் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக பட்டது என்எஸில். ஸோ என்எஸில் மேபி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 300 mm டிஸ்க் பிரேக்னாலேயோ என்னமோ தெரியல, அந்த பிரேக்கிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து பிரேக் அப்ளை பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ பிரேக்கிங் விஷயத்தில் அப்பாச்சியோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்கன்னு சொல்லுவேன் NS 160 பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துலையுமே அப்பாச்சியை நான் ஒரு அட்வான்டேஜாக வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பில்லியனோட உட்காந்து டெஸ்ட் பண்ண வரைக்கும் அண்டர் பாடியில் அடிப்படலை. பட் என்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அடிப்படுது. இது 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர்லாம் உட்காரும் போது சில இடங்களில் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் வந்து அடிபட்டுச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர், சிட்டி ரைடுக்கு எதுப்பா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
நான் வந்து கண்டிப்பாக அப்பாச்சி 164B வந்து சொல்லுவேன். ஏன்னா அது வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். வைப்ரேஷன்லாம் கம்மியாக இருந்ததை வச்சு சொல்கிறேன். ஹைவேஸ்க்கு 2 வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை ஸ்பீட் ஒரு 100 கிலோமீட்டர் நிறுத்தாமல் ஓட்டனாலும் 2 வெஹிக்கிளையும் வந்து ஓட்டலாம். ஒரு 80-90ல் 2 வெஹிக்கிளுமே வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஓட்டி பார்த்த வகையில் நான் என்எஸ் வந்து இங்கே ஓட்டி பார்த்தேன். ஒரு 110லேருந்து 115 வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து எனக்கு நல்லா போக முடிஞ்சு. அப்பாச்சி வந்து நான் இன்றைக்கி ஓட்டி பார்க்கல, பட் முன்னாடி ஓட்டி பார்த்ததை வச்சு சொல்லும்போது அதோட டாப் ஸ்பீடும் ஒரு 110-115 வரைக்கும் என்னோட வெயிட்டுக்கு என்னால் வந்து போக முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். மேபி என்னோட வெயிட் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் அதிகமான டாப் ஸ்பீட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாச்சியில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் கியர் லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸில் வந்து கிடையாது. அது மாதிரி ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸில் வந்து கிடையாது. அதே மாதிரி என்எஸில் ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அப்பாச்சியில் விட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக 2 வெஹிக்கிலையுமே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருந்தாலும் பட் என்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அது என்எஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்பாச்சியில் கிடையாது, இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி இன்னொரு ஃபீச்சர் வந்து அப்பாச்சியில் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியர் வீல் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது பேக் வீல் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நான் என்எஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் இருக்குது. மேபி நீங்கள் பார்த்து பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது ரியர் வீல் வந்து அந்த பெரிய லெவலில் லிஃப்ட் வந்து ஆகாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ 2 வெஹிக்கிள்லையுமே ஒரு 160cc கொண்ட 4 வால்வ் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 வால்வ் 2 வால்வ்னா என்ன? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதனால் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 வால்வ் அப்படிங்கிறது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு இன்ஜின் அப்படின்னா அதில் இன்லெட் வால்வ் ஒன்று இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வ் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் 2 வால்வ் இன்ஜின். பட் இந்த 4 வால்வ் இன்ஜினில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்லெட்டுக்கு 2 வால்வும் எக்ஸாஸ்ட்க்கு 2 வால்வும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 4 வால்வ் இருக்கனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறதா நீங்கள் கேட்குறதா இருக்கும். ஸோ வெஹிக்கிள் லோவர் ஆர்பிஎம்மில் போகும்போது சிங்கிள் வால்வ் இருக்கிறதே ப்ரீத்திங் வந்து பெட்டராக தான் இருக்கும். பட் இதே ஹையர் ஆர்பிஎம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஜின் வந்து மேலே கீழே வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ஜினுக்கு தேவையான காற்று இன்ஜினுக்குள்ளே வந்து வராது. அதே மாதிரி இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ட்டு குயிக்காக வந்து வெளியில் போக முடியாது. இது வந்து ஒரு வால்வ் இருக்க இன்ஜின்ஸில் வந்து நடக்கும். அதனால் இந்த சிங்கிள் வால்வ் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் போக 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 பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டாப் அண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்காத ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த 4 வால்வ் இன்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் போனாலுமே ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 வால்வ் இருக்கனால ஈஸியாக காற்றை உள்ளே இழுக்கவும் முடியும். அதேமாதிரி ஈஸியாக இந்த எக்ஸாஸை வந்து வெளியில் தள்ளவும் முடியும். ஸோ அதனால தான் இந்த 4 வால்வ் இன்ஜினுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய பைக்ஸில் வந்து இந்த 4 வால்வ் இன்ஜின்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். எனிவே இந்த 2 வெஹிக்கிளோட பவர் டார்க்கில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை கீழே பாருங்கள். ஏன்னா நம்பராக சொன்னால் உங்களுக்கு குழப்பம். ஒரு 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 0.1 PS 0.1 Nm டார்க் இதுதான் வந்து அப்பாச்சி வந்து கூடுதலாக இருக்குது. ஆன் பேப்பர் பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இந்த 2 வெஹிக்கிளுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் 0 to 100 ஆக்சுவலாக உங்களுக்கு 0 to 100 காட்டணும் எனக்கும் வந்து ஆசை தான். பட் அப்பாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோடு வந்து சரியாக செலக்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒரு சின்ன எரர் இருந்துகிட்டு இருக்குது. ஸ்பீடா மீட்டர் கலட்டி விட்டுட்டு மாட்டினதா மேபி இருக்கலாம். அதனால் என்னால் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ட்ரைவ் பண்ண முடியல. என்னால் அர்பன் மோடில் மட்டும்தான் வச்சிங்க நான் என்னால் ஓட்டி பார்க்க முடிஞ்சு. ஆனால் இந்த வெஹிக்கிள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பாச்சி வந்து வாங்கினார். அதில் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வெஹிக்கிள் இருக்குது. நான் ரெகுலராக அந்த வெஹிக்கிளை வாங்கி ஓட்டிலாம் வந்து பார்த்துருக்கேன். ஒரு தஞ்சாவூர் டு திருச்சி வரைக்கும் கூட நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2 வெஹிக்கிளை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இந்த 2த்துலேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றி மாற்றி ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்பாச்சியை ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நீங்கள் ஓட்டுறீங்க, என்எஸ்ஸை வந்து நீங்கள் ஓட்டுறீங்கன்னும் போது அந்த பெரிய வித்தியாசத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து உணர முடியாது அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் அண்ட் ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது பெருசாக ஹீட் வந்து தெரியல. ஒரு 80-90ல் ஹைவேஸில் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது இன்ஜினில் வந்து நல்லாவே அந்த ஹீட்டை வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் லெவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன் தான் இந்த 2 வெஹிக்கிள் எனக்கு ஒரு பெரிய மாற்றமாக வந்து பட்டுச்சு. பர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசங்களை என்னால் உணர முடியல அப்படின்னாலும் இந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அது எந்த பைக்கில்னு கேட்டிங்கன்னா என்எஸில்.
அப்பாச்சி வந்து பயங்கர ரிஃபைன்ட் ஆக்கிட்டாங்க. நீங்கள் பழைய அப்பாச்சியோட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இந்த 164V பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6000லேருந்து 7000 ஆர்பிஎம், அதாவது ஒரு 85லேருந்து அந்த 90 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு இன்ஜினில் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5500 ஆர்பிஎம் தாண்டினதுக்கப்புறம் நல்லாவே வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேங்க்கு கிட்டலாம் வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி கால் வைக்கக்கூடிய அந்த ஃபுட்ரெஸ்ட்லாம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நல்லாவே நம்மளால் வந்து உணர முடியுது. ஸோ வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்எஸில் தான். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ 2 வெஹிக்கிளோட கிளச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டரான கிளச்சாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் 2 வெஹிக்கிளையுமே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் என்எஸில். மித்தபடி சிட்டிக்குள்ளே இந்த 2 வெஹிக்கிளையுமே க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு 45ல் 5th கியர் போட்டு ஓட்டினீங்கனாலும் நல்ல கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்எஸில் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வெஹிக்கிளுமே யங்ஸ்டருக்கான வெஹிக்கிள்னு சொல்லியாச்சு. அப்போ எக்ஸாஸ்ட் நோட் முக்கியம்ல. ஸோ இன்ஜின் ஸ்பெக் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருவோம். பஜாஜ்னாலே எக்ஸாஸ்ட் நோட்டு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா என்எஸை விட அப்பாச்சியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்ட்டே பாருங்களேன், ரொம்ப பெரிய சைஸ் எக்ஸாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இந்த எக்ஸாஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கிறது பர்சனலாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். மேபி எனிவே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரும் மைலேஜ் பற்றி கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வெஹிக்கிளுமே வந்து 38லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட மைலேஜ் வந்து எதிர்பாருங்க. மேபி ஒரு சில பேருக்கு இதோட அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கலாம். இந்த 2 வெஹிக்கிள்ஸோட யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குறத கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபைனலி எல்லாரும் கேட்கக்கூடியது விலை தான். விலை எவ்வளவு, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறீங்களா? இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வெஹிக்கிளுக்கும் ஒரு 1000 ரூபா விலை வித்தியாசம் வருது. அதாவது அப்பாச்சியை விட என்எஸ் வந்து ஒரு 1000 ரூபா விலை வந்து கூடுதலாக இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு ஒரு 1,39,600 அதாவது 1,40 பக்கம் வருது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 1,40,600 1,41,000 ரூபா. அதாவது 1,40 1,41 வச்சுங்களேன். ஒரு 1000 ரூபா விலை வந்து அதிகமாக இருக்குது. இந்த 1000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கணும்னா இதில் என்ன எனக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் 10x10 நேவிகேஷன் வசதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கிடைக்கும். அதே மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ஒரு அட்வான்டேஜாக வந்து கிடைக்கும். சரிப்பா 1000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 1000 ரூபா கம்மியாக இருந்தாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த கியர் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கியர் லிவர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 வெஹிக்கிளையும் கிட்டத்தட்ட நெக் டு நெக் ப்ரைஸிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா விலை வித்தியாசத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 2 வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகக்கூடிய டீலர்ஸை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலி இந்த 2 வெஹிக்கிள் யாருக்கானது, யாருக்கு எந்தெந்த வெஹிக்கிள் செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஹைட்டு கூடுதலாக இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்எஸ் சைடு போங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஹைட் நான் கம்மியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அப்பாச்சி சைடு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த 2 வெஹிக்கிள் செட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, ஒய்ஃப்லாம் பின்னாடி உட்காரணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 2 வெஹிக்கிள் வேணாம். மேபி இந்த 2 வெஹிக்கிள் எதுப்பா வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எஸோட அந்த பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்குது. பட் சீட் ஹைட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்ற பட்சத்தில் இதோட கம்ஃபர்ட் லெவல் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் என்எஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஃபேமிலின்னு சொல்கிறது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் என்எஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் ஏறி உட்காரணும், அவங்க அம்மா ஒன் சைடாக உட்காரணும், இல்லை அப்பா காலை தூக்கி போட வசதியாக இருக்குமாலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வெஹிக்கிளுமே செட் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சீட் ஹைட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டவுட்டை நான் கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.